தசரதனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக குலகுரு வரவழைக்கப்பட்டார். குலகுரு வந்தார். வசிஷ்டர் அப்படின்னு அவருக்கு உயர்ந்த திருநாமம். அவர் வந்தார், குழந்தைகளை பார்த்தார். என்ன பெயர் வைப்பதுன்னு சிந்தித்தார். ராமனை பார்த்தவுடனே அவருக்கு உடனே ராமன்கிற திருநாமம் தான் நினைவிற்கு வந்ததாம். ஏன்னா இவர் மனசை பார்த்த உடனே அபகரிச்சுட்டாரோ இல்லையோ பெருமாள். ராமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் மனத்துக்கு இனியவன்கிறது அர்த்தம். கண்ணனை பத்தி எப்படி சொல்றான்னா பெண்ணின் வருத்தமறியா குறும்பன்கிறா. ராமன்னா பெண்ணின் வருத்தம் அறிந்தவன். இன்றைக்கும் ராமசேதுன்னு கொண்டாடுறோம் இல்லையோ. சீதையை மீட்பதற்காக எத்தனை சாகசமான காரியத்தை பகவான் செய்திருக்கிறார். அப்ப மனத்துக்கு இனியவன். யாருக்குமே ராமனை பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே போகாது. அந்த மாதிரி அத்தனை பேரையும் வசீகரித்து விடுகிறவர். அதனாலதான் தொட்டிலே குழந்தைய பார்த்தார், ராமன் அப்படின்னு பெயரை வச்சுட்டார். எல்லார் மனசையும் மயக்குகிறவன் இவன் அப்படின்னு பெயரை வச்சுட்டார். லக்ஷ்மணன் இடத்துல போனார். லக்ஷ்மணனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். அது என்ன அடையாளம்னால் கைங்கரியம்தான் அடையாளம். லக்ஷ்மணனே சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா கைங்கரியங்களும் நான் செய்வேன் அப்படிங்கிறார். எது நமக்கு இருப்பதிலேயே பெரிய செல்வம்னால் கைங்கரியம்தான் பெரிய செல்வம். அதனால தானே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்லுகிறோம். ஸ்ரீமத்துவம் பொருந்தினவர். அவரிடத்துல என்ன செல்வ செழிப்பு உண்டுன்னா கைங்கரியம்தான் செல்வம். மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மத்து முவந்திடு நாள் அப்படின்னு அவர் பிறந்த திருவாதிர நாளை கொண்டாடுகிறோம். தென்னரங்கரு செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு போற்றுகிறோம். அப்ப கைங்கரியம் தான் செல்வம். லக்ஷ்மணனை போல கைங்கரியம் பண்ண முடியுமா? கூடவே போய் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணியிருக்காரோ இல்லையோ. அப்ப அதையே அடையாளமாக உடையவர். அதனால லக்ஷ்மணன் அப்படின்னு பெயர் வைத்தார். பரதனுக்கு ஏன் பரதன்னு பெயர்னால் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தை தான் ராஜ்யபாரத்தை சுமக்க போகிறது. ராஜ்யபாரத்தை சுமக்க போகிறவன் ஆனபடியால் அவனுக்கு பரதன் என்று பெயர் வைத்தார். சத்ருக்னனுக்கு எதனாலே சத்ருக்னன்? நித்திய சத்ருக்களை வென்றவர். ஆந்தர சத்ருக்கள், பாஹ்ய சத்ருக்கள் என்று எதிரிகள் இருவகைப்படுவர். வெளியில இருக்கிற விரோதிகள், உள்ளுக்குள்ளேயே இருக்கிற விரோதிகள். வெளியில இருக்கிற விரோதிகள்னா நாம விரல் விட்டு நிறைய பேர் சொல்லிடுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற விரோதிகள்னா நம்முடைய தீய குணங்கள். மற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு குறை சொல்லிண்டே இருக்காளே, தங்களை இவர்கள் பார்த்து கொள்வதே இல்லை. பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நேரமே அகப்படாது மற்றவர்களை குறை சொல்வதற்கு. ஏன்னா நம்மிடத்துலதான் அத்தனை மூட்டையாக இருக்கிறதே, தெரிந்து கொண்டு விடுவோமே. அப்ப சத்ருக்னன் அவன் உட்புல நடக்கத்திலும் சிறந்தவன், வெளிப்புல நடக்கத்திலும் சிறந்தவன்.